ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிஓடியை க்யூர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஃபுட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்னா அதனாலேயே உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். என்னென்ன வரலாம் அப்படின்னா மெயினாக வெயிட் கெயின் இருக்கும், உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் growth இருக்கும், அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ், ஆக்னி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், ஹேர் ஃபால் இருக்கும். முக்கியமாக நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு பிசிஓடி இருக்கும்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும், இல்லைனா ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த பிசிஓடினால் மட்டுமே வருது. இந்த பிசிஓடியை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை வாக்கிங் போகிறீங்க, அப்படின்னா அதெல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அது கூடவே சேர்த்து நீங்கள் இந்த ஒரு ஃபுட்டையும் எடுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். நம்ம வந்து நெல்லிக்காய் வந்து சின்ன நெல்லிக்காய் இருக்கும்ல, அதையும் எடுக்கலாம், இல்லைனா மர நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய நெல்லிக்காய், அதையுமே எடுக்கலாம். ஸோ பிசிஓடியில் நம்ம ஹெல்தியான டயட் எடுக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். இது வந்து ஹார்மோன் ரிலேட்டடான ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தால், பிசிஓடி கண்டிப்பாக காரணம் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். ஸோ அதையுமே க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது இந்த நெல்லிக்காயில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி இருக்கறனால, யூசுவலா நமக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல எல்லாமே விட்டமின் சி இருக்கு. அதுவுமே வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த நெல்லிக்காய் வந்து அதில ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபுட் ஐட்டம். என்னன்னா, இதில வந்து விட்டமின் சி இருக்கறனால நம்மளோட ஹார்மோன வந்து பேலன்ஸ்டா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அதுவுமே இல்லாம நீங்க வந்து ஹெல்தியான டயட் ஃபாலோ பண்ணல, சப்போஸ் நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமா எடுக்கிறீங்க, பேக்டு ஃபுட் அதிகமா சாப்பிட்றீங்க அப்படின்றவங்களுக்கு, நீங்க கொஞ்சமா எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கும். ஓவுலேஷன் சரியா நடக்காது. இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஹார்மோன் இம்பேலன்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஃபுட் தான் இந்த நெல்லிக்காய். ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து நீங்க டெய்லி எடுத்துக்கும்போது, இது ஹார்மோன பேலன்ஸ்டா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில வந்து இன்னும் என்ன அம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிசிஓடி இருந்தா நிச்சயமா ஒரு 10ல ஒரு 5 பேருக்காவது வெயிட் கெயின் ப்ராப்ளம் இருக்கும். நீங்க கொஞ்சமா ஏதாவது கார்ப்ஸ் அதிகமா இருக்க ஃபுட் எடுத்துட்டாலுமே உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிளட்ல இருக்க சுகரோட அளவு வந்து அதிகமாகிறது தான் காரணம். ஸோ இதையுமே வந்து நீங்க நெல்லிக்காய் வந்து டெய்லி எடுத்துக்கும்போது, நம்ம பிளட்ல இருக்க சுகரோட அளவு வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இதில விட்டமின் சி இருக்கனால நம்மளோட டைஜஷனையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நம்மளோட வெயிட் கெயினையும் இதை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல இயற்கையாகவே இயற்கையான ஒரு நச்சு நீக்கின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு தேவையில்லாத சத்துக்கள், நச்சு பொருட்கள் அது வந்து நம்ம உடம்புல இருக்கும்போது நம்மளோட ஹார்மோன் பேலன்ஸை பாதிக்கக்கூடிய ஏதாவது நச்சு பொருட்கள் நம்மளோட உடம்புல இருக்கும்போது, இந்த நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கும்போது நம்மளோட பிளட்ல இருக்க அந்த தேவையில்லாத கண்டென்ட்டை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும். ஸோ நம்மளோட பிளட்ல இருக்க சுகர் கண்டென்ட்டையும் வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நமக்கு பிசிஓடினால் வரக்கூடிய ஃபேஸில் வரக்கூடிய பிம்பிள்ஸ், ஆக்னி, அது இல்லாமல் ஃபேஷியல் ஹேர், இது எல்லாமே வந்து நமக்கு பிசிஓடினால அதிகமாக இருக்கும். இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து நெல்லிக்காய் 1 அல்லது 2 நெல்லிக்காய் எடுத்துக்கும்போது நம்மளோட ஸ்கின்னையும் வந்து பிம்பிள்ஸ், ஆக்னி இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களோட ப்ரெக்னன்சிக்கான சான்ஸையும் வந்து அதிகப்படுத்தும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கர்ப்பப்பைக்கு வந்து முக்கியமான தேவை வந்து ரத்த ஓட்டம் தான். பிளட் சர்க்குலேஷன் உங்கள் யூட்ரஸில் இருக்கும்போது தான் உங்களுக்கு ஓவுலேஷன், பீரியட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி, இம்ப்ளான்டேஷன் இதெல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ இதையும் வந்து உங்களோட பிளட் சர்க்குலேஷனையும் தூண்டிவிட்டு ப்ரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதாவது ப்ரெக்னன்சி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஃபுட்டு தான் நெல்லிக்காய். இதை வந்து நீங்கள் உங்களோட டெய்லி ரொட்டீனில் எடுத்துக்கோங்க. இது எப்போ வேணால் எடுக்கலாம். உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ வந்து டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.